விடத்தகிட குண மனமொழிகிட வெற்றி வேல் முருகா வேல் முருகையா வேல் முருகையா விடத்தகிட குண கடலை பழமுடனே விடலை சிறுதோ வகை பல கனியெல்லாம் வேல் முருகையா பல கனியெல்லாம் வேல் முருகையா சுவாமி கடலை பழமுடனே விடலை சிறுதோ பழம் சர்க்கரை மாங்கனி தேன்கனி பழம் சர்க்கரை மாங்கனி தேன்கனி படைப்பே நடைகலமா செந்தூர் நகரில் வாழும் சிவசுப்ரமணியா சிவசுப்ரமணியா சுவாமி திகிர்த திமி திந்திமி தோமென செந்தூர் நகரில் வாழும் சிவசுப்ரமணியா சிவனாரருளாலே அமரர்கள் சீரை விட்ட சிவனாரருளாலே
மாலை ஒளி தோன்றாமல் நின்ற மாடிமொழியும் தேடி அம்பலத்தின் சீர்வாதத்தை அடியேனதிரத்தில் கொண்டு நல்லருவனானி நந்திதள குடமாகி இருதயத்தில் ராமர் வாதம் இருகையில உந்தன் சொல்லை நாங்கள் வாழே உந்தன் சொல்லை நாங்கள் வாழே எனக்கு துணை இருப்பாரி ராமா வாழ்மகில கண்கொடுத்த காளியம் கதைக்கு வந்து வரந்தருவாய் அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனை முன்னடவாய் ஐயா பாலுடைய சஸ்தாவே பாலனுக்கு வரந்தருவாய் ஐயா தாயான துர்க்கையம்மா பிரம்மவீடம் பிறந்தவள பேச்சு பிரம்மராச்சுதையா காட்டு பேச்சு வன பேச்சு கட்டளைக்கு பேச்சு அம்மா குழந்தைக்கு நீ வரந்தருவாய் உமாதேவி பெற்றபாரே ஐயோ ஒன்னு மூத்து இருளப்பனே சுவாமி ஐயா சுவாமி ஐயா முன்னை வந்து வரந்தருவாய் இருளப்பா எங்க பூமாதேவி பெற்றவார இருளப்பனே ஐயோ மரவான தெய்வம் பூபால இருளப்பனே முன்னை வந்து வரந்தருவாய் ஐயோ புறம்பை பெண்ணால் பெற்ற மகள் குலமகனை பல வேஷம் எல்லாத்துக்கும் ஒரு வேஷம் உனக்கு மட்டும் பல வேஷம் ஹரிராமன் திருமகன் ஹரிராமன் திருமகனே கடவுளுக்கு மருமகனே வண்ணம் பல வேசக்காரனுக்கு வரந்திருவாளுடைய சுடல ஐயா மணிவிளக்கில் பிறந்த மக மணிவிளக்கில் பிறந்த மக மாயானத்தில் வளர்ந்த மக ஏ தேரடி சுடல மணி விளக்கில் பிறந்த மக மாய பேச்சு மணி பேச்சு பேச்சியம்மா வளர்த்து மக செஞ்சுடல மாயாண்டி ஏரடி சுடல ஐயா மணி விளக்கில் பிறந்த மக மாயானத்தில் வளர்ந்த மக ஈச்சோடரில் பிறந்த மக இல்லை வானா வளர்ந்த மக முதலாவது பிறவியிலே முண்டமாக பிறந்த மக மாயாண்டி சுடலை முண்டா மறைந்து போன கதைகள் எல்லாம் மறைந்து போன கதைகள் எல்லாம் மனதில் வந்து எழுதிடுவாய் மறந்து போன கதைகள் எல்லாம் மனதில் வர அறந்தருவாய் சுவாமி 1008 மாடனுக்கா 1008 மாடனுக்கா தளவாய் மாடளவாய் மாடு தளமாறி பிறந்த மக
மன்னந்தளவாய் மாட சுவாமி மாட சுவாமி மாடு போல தலையழக தலையழக மனிதர் போல உடலழக உடலழக மாடு போல தலையழக தலையழக கோபுரம்பல் கும்பலக கும்புரண்டு விளக்கேறிய கொடையடி கும்ப மாடா மன்னந்தளவாய் மாட சுவாமி மதலைக்கினி வரந்தருவா பெருமான் கதைகள் பாடே பெருமான் கதைகள் பாடே சிவனாரே வரந்தருவா பெருமான் கதைகள் பாடே பெருமான் கதைகள் பாடி சுவாமி ஆதியில அரசு மக ஆதியில அரசு மக ஆதியில சிவகுழந்தை சிவனைந்த பெருமாளே ஐயோ 1008 தேவதைக்கும் சிவபெருமா சிவனைந்த பெருமாளே உன்னுடைய புகழை பாடே உன்னுடைய புகழை பாடே உள்ளத்தேட வந்தமர்வாய் உன்னுடைய புகழை பாடே உன்னுடைய புகழ் பாடே உள்ளத்தில வந்துருவாயே சிவன் இணைந்த பெருமாள். அவருக்கு பேர் என்ன பேரு? அவர் பேர் சிவ கொழுந்து. ஆமா ஆமா, ஆதியிலே சிவகுழந்து பாதியிலே சிவன் அணைந்த பெருமாள். ஆமா, மேல கைலாசத்துல இருந்திருக்காரு. கைலாசத்துல வந்து மேல இருக்காருல சிவன், சிவனே அவர் தான் இவருக்கு வரம் கொடுத்தது. கைலாசத்துல நான் ஆசுவேன். ஓங்காராதி முள்ள கணபதியே போற்றி 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 ஓதுகின்ற கம்பமுனி துடியனே போற்றி போற்றி ஓங்காரமான முனியே போற்றி 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 அகிலமெல்லாம் படைத்த பிரம்மனே போற்றி 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 ஓங்காரமான பீடத்திலே உய்யாரமாக அமர்ந்திருக்கும் சிவன் இணைந்த பெருமாளை வந்து பிறந்த சுவாமி மலைகள் எல்லாம் பொதிகை மலை பொதிகை மாலே பொதிகை மலை பொதிகை மாலே மலைகள் எல்லாம் பொதிகை மலை பொதிகை மாலே இலைகள் எல்லாம் சிவதலையா பதலையா கனிகள் எல்லாம் நான கனி ஞான கணி சிவகளையின் அடிவாரத்தில் அடிவாதத்தே சிவனாருங்கொழு பேருக்க வீருக ஆணி பின்ன முடி கொழுங்க கோலிங்கி ஆதிசக்தி இடமிருக்க மீருக பெரியதொரு கையிலே சிவனாரு ஆண்டு ஆண்டு வருங்காலத்திலே ஆண்டவன் தான் பகவானோ விஸ்வகர்மனாச்சாரியே விஸ்வகர்மனாச்சாரியே பகவானும் தான் அழைத்தார் ஐந்தாறு சத்தம் போட்டு விஸ்வகர்மனாச்சாரியா பகவானோட வார்த்தை கேட்டு ஆதி வெள்ளி கையில பகவானுக்கு முன்னாலே
ஆதி பொன்னுவள்ளி கைலாசம். ஆமா, அந்த பொன்னுவள்ளி கைலாசத்திலே ஆண்டவன் சிவபெருமான் கொலுவிருக்க என்னய்யா பகவான் முதலாக விஸ்வகர்மர் என்னும் ஆச்சாரியாரை அழைத்தார். ஆமா, ஏன் மகனே ஐயா விஸ்வகர்மா, ஓ விஸ்வகர்மா, பகவான் கைலாசத்திலே அமர்வதற்கு எனக்கு ஒரு அழகான சிம்மாசனம் செய்து கொண்டு வா. அழகு சிம்மாசனம் வேணும் எனக்கு. நான் அமர்வதற்கு கைலாசத்திலே அமர்வதற்கு ஆமா, எனக்கு ஒரு சிம்மாசனம் செய்து கொண்டு வா என்று பகவான் சொல்லவும் என்னய்யா அந்த வார்த்தையை கேட்ட விஸ்வகர்மன் ஆச்சாரியானவர் ஆமண்ணே, இந்த உலகத்தில் உள்ள 9 வகையான நவரத்ன கற்களால் அழுத்தப்பட்ட ஆமா, நவரத்ன கற்கள் என்னதுன்னு நீ சொன்னா தமிழ் தெரியும் எனக்கு. மாணிக்கம், மரகதம், வைடம், வைடூரியம், புஷ்பரகம், ஆமா புஷ்பரகம், ஆமா கோமதேகம், ஆமா நீலம், நாகரத்தினம், சீகரத்தினம் என்று சொல்லக்கூடிய ஆமையா 9 வகையான நவரத்ன கற்களால் அழுத்தப்பட்ட ஆமசாமி ஒரு ரத்னகிரி சிம்மாசனத்தை செய்து கொடுத்தார். கொடுத்தார். அந்த ஆணிபொன் சிம்மாசனத்திலே ஆண்டவனாகி சிவபெருமான் என்னன்னு புலித்தோல் உடையும், புலித்தோலோட யானை தோல் போர்வையும், ஒரு பார்வை, செம்பிளித்தோல் ஆசனமும், ஆமா தசமீனிதம் மனோதரனார் பகவான் காட்சி கொடுத்தார். அம்மா சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு காட்சி கொடுக்காரு. 1008 தடபாரத்துக்குள்ள கங்கா தேவியவும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு திரை நிலாவையும் சூடியிருந்தார் அவையா ஆண்டவனாகிய சிவபெருமா. நீ விசில் அடிக்க விடாத ஐயா. உலகே ஆள உமா பரமேஸ்வரியே அவனே பகவானின் இடது பாகத்திலே வந்து அமர்ந்தார். இருந்துட்டா மூத்த மகனாய கணநாத கணபதி என்னன்னே அப்பா என்று ஓட்டமாக ஓடி வந்து பகவானின் வலது பாகத்திலே அமர்ந்தான். தொடையில ஏறி உட்கார்ந்துகிட்டாரு. இளைய மகனாய கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கழுகாசனன், அமசாமி சுந்தன், பந்தன், வேலாயுதம், அம்மையா திருச்செந்தூர் பதியிலே வாழும் செல்வக்குமரன், முத்துக்குமரன், அம்மா கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிரமுத்தன், கந்தையன், சுப்பிரமணியன், வடிவேல. அம்மா வருவாம்ல, வருவா வடிவேல. அம்மா என்று ஓட்டமாக ஓடி வந்து ஆமண்ணே பார்வதியின் வலது பாகத்திலேயும் அமர்ந்தார், உட்கார்ந்துட்டா. இப்படி கைலாசத்திலே சதமேனித மனோதரனார் பகவான் காட்சி கொடுத்தார். ஆமையா அப்படி காட்சி கொடுக்கவும் என்ன பகவானுக்கு முன்னதாக என்னய்யா கைலாசத்திலே 33 கோடி தேவாதி தேவர்கள், ஆமா தேவமார்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், கரட சென்பவர்கள், அஷ்டதிக்குபாலர்கள், சித்து முத்தாதிகள், துவாரபாலர்கள், கிங்கிலியர்கள், அரணடியார், சிவனடியார், பரமடியார் என்று ஆமா கைலாசத்திலே பகவானுக்கு முன்னதாக அனைவரும் கொலுவிருக்கின்றார்கள். இன்னும் கைலாசத்திலே யார் யாரெல்லாம் கொலுவிருக்கார் தெரியுமா? அதே கைலாசம் தன்னதிலே, கைலாசம் தன்னதிலே கடவுளுக்கு முன்னாலே தேவர்களாம் மூவர்களோ, ஐயர்களாம் அமரர்களோ, சித்தாதி கூட்டங்களோ, மூவர்களாம் முனிவர்களா, மூவர்களாம் முனிவர்களா, சித்தாதி கூட்டங்களோ, சட்டமுனி மச்சமுனி கைலாசம் தன்னதிலே, கைலாசம் தன்னதிலே கடவுளுக்கு முன்னாலே, கைலாசம் தன்னதிலே கடவுளுக்கு முன்னாலே, கைலாசம் தன்னதிலே கடவுளுக்கு முன்னாலே பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவார், வருவாளே ஆடுவாள், நகையால் வருவாளே, தங்கம் போடுவாளா, சரஸ்வதி வருவாளே, சரஸ்வதி வருவாளே, சங்கீதங்கள் பாடுவாளே, வருவாளே, சரஸ்வதி வருவாளே, சங்கீதங்கள் பாடுவாளே.
பாடுதாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பகவான் ஒரு இசை பிரியர். ஒரு இசைப்பிரியரு. பகவானுக்கு முன்னதாக 18 வகையான மேள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கு. அமையா அப்படி மேள வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன அதாவது பூலோகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கும் என்னன்னே யாரு பூஜை வைப்பா? யார் வைப்பா? அதாவது பூலோகத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு எல்லாம் சாமி அர்ச்சகர் வேதியர் பூஜை வைப்பாங்க. அர்ச்சகர் யார் வைப்பாங்கன்னு? ஆமா அர்ச்சகர். ஓ அர்ச்சகர் அப்படின்னா யாரு? ஐயர் சாமி. வேதம் ஓதும் வேதியர்கள். அம்மா வேதம் ஓதும் வேதியர்கள். வேதியர்கள். அம்மையா பட்டர்வாள் வந்து என்ன பெரிய பெரிய சிவாலயங்களுக்கு பூஜை வைப்பாங்க. ஆமா அப்பம் பூஜை வச்சிருக்காங்க. பெருமாள் கோயிலுக்கு யாரு பூஜை வைப்பா? வாயில ஈரமண்ணா வச்சிருக்க. நம்பி பட்டர் வந்து வைப்பாரு. நம்ம நம்பி பட்டர் தான் அப்பமே வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? பூசையை வச்சிருக்காரு. பூஜை வச்சிருக்காரு. ஆமா அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நம்ம திருதெய்வ வழிபாட்டுல ஆமையா நம்மளுடைய குலதெய்வத்திற்கு யாரு பூஜை வைப்பா? யார் வைப்பா? யார் வைப்பா? அதான் நான் வாங்கிட்டேன். நம்ம கோயிலுக்கு பூசாரி வைப்பாரு. அம்மா வேளாறு நிறைய கோயில்ல பூஜை வைப்பாங்க. வேளார்கள் வைப்பாங்க. வேளார்கள் வைப்பாங்க. எல்லா கோயிலும் சொந்த கோயிலா இருந்தா அவங்களே வச்சுக்கிடுவாங்க. ஆமா அவங்க சாமிக்கு அவங்க வைப்பாங்க. ஆமா ஏவனா என்ன எங்க தேரடியா வாசல்ல எல்லாருமே சாமியாரா தான் இருக்காங்க அவரு. ஆமா அதனால எல்லாம் அவங்கவங்க பூஜையை வச்சுக்கிடுவாங்க. அதனால என்ன கைலாசத்திலே ஆண்டவன் பகவானுக்கு என்ன 6 விதமான பூஜைகளையும் அனுதினமும் மாறிடாம யார் அங்க பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்? யார் செய்கிறார்? அதாவது கைலாசத்திலே பிரம்மரிசி பாலகனும் பொன்னுருகி பின்னவாளும். பெண்ணுருகி யாரு? பொன்னுருகி. பொன்னுருகி. ஆமா சொல்லு. பொன்னுருகி பெண்ணா? ஆமா ஆமண்ணே. இவர்கள் 2 பேரும் கைலாசத்திலே கைலாசம் தன்னதிலே கைலாசம் தன்னதிலே பொன்னுருகி பெண்ணவளோ மருதி பாலகனா அழகாக வாழ்ந்து வாரா கணவரோடு மனைவியுமா கட்டுடனே ஆண்டு வாரவனும் தேவியுமா அன்புரேக ஆண்டு வாரவனும் தேவியுமா அன்னவனும் தேவியுமா மகிழ்ச்சியுடன் ஆண்டு வாரா கணவரோடு மனைவியுமா கட்டுடனே ஆண்டு வாரவனும் தேவியுமா அன்புரேக ஆண்டு வாரும் நல்ல நரை போலே புகழுடனே ஆண்டு வாரும் அங்கே தலையும் போலே உடனே ஆண்டு வாரார் எல்லோ நல்ல எண்ணெய் போலே எல்லோ நல்ல எண்ணெய் போலே தெரியாமல் ஆண்டு வாரா கைலாசத்தே மரேதி பொன்னுரியே ஆண்டவன் நாம் பகவானுக்கு 6 வேத பூஜைகளை அடுக்கடுக்காதுவார் மரேதி பொன்னுரியே மரேதி பொன்னுரியே கைலாசம் தன்னதிலே போகுமென்று அகத்தாளி மலரெடுத்தா அங்கே போகுமென்று
கைலாசத்திலே வாசையா ஈர்வார் ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 விதமான பூஜைகளையும் என்னன்னே பிரம்மரிதி பாலகனும் பொன்னுரைகி பெண்கொடியாலும் கைலாசத்திலே பகவானுக்கு செய்து வருகிறார்கள். அனுதினமும் கெஞ்சி வராங்க. அப்படி செய்து வரும் நாளையில என்ன விடியற்கால கோழி எத்தனை மணிக்கு கூவும்? கோழி உறங்கி முடிச்ச உடனே கூவும். காலையில அதிகாலை 3 மணிக்கு கோழி கூப்பிடும். ஆமா 3:30க்கு முக்கும். ஆமண்ணே அதனால என்ன இந்த செங்கோழி சபத்துல சத்தத்துல என்ன யாரு தெரியுமா? பிரம்மரிதி பாலகனும் பொன்னுருகி பெண்கொடியாலும் எழுந்தரித்து வேற என்ன செய்வாரு? என்ன செய்கிறார்? கைலாசத்திலே பகவானுக்கு அல்லவா பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அதுவும் 1 2 இல்ல 6 விதமான பூஜைகளையும் அடுக்கடுக்காக அனுதினமும் செய்தாங்க. நேரம் தப்பாம அணுகளவும் நகலாம அனுதினமும் செய்து வருகிற பொன்னுருகி பாலகனும் பிரம்மரிசி பெண்கொடியாலும். பொன்னுருகி பெண்ணவளும் பிரம்மரிசி பாலகனும் அது கைலாசத்திலே பகவானுக்கு அனுதினமும் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி பூஜை செய்து கொண்டிருக்கும் காலத்துல அதிகாலையில எழுந்தரித்து வெண்கோழி சத்தத்திலும் இடியதொரு தாமத்திலே ஆதித்தனார் உதிக்கும் முன்னே அரணார் உதயமாகும் முன்னே பிரம்மரிசி பாலகனோ அரண்மனைய விட்டளவோ அவசரமா பயணமாகி கங்கை நல்ல கரையதற்கு பிரம்மரிசி வராரு. கங்கை நல்ல கரையதில கங்கை நல்ல கரையதில பிரம்மரிசி பாலகனா ஓட்டமாக ஓடி வந்து குளித்து அங்கே தான் மூடித்து சாணபானம் செய்தல்லவோ பகவானே தான் நினைத்து பஞ்சாசரம் பூசுவான பிரம்மரிசி பாலகனா பகவானே மனதிலே நீ மலர்ந்தவனதற்கு ஓட்டமாக ஓடி வாரா ஓட்டமாக ஓடி வந்து மலர்களையும் பறிக்கணுமே மறையவனார் பூஜை செய்ய மனமதிலே எண்ணிக்கொண்டு ஓடி ஓடி மலரெடுத்தா ஓடி மலரெடுத்தா உடையவனார் பூஜை செய்ய உடையவனார் பூஜை செய்ய அல்லி மலர் தான் எடுத்தா பிரம்மரிசி பாலகனோ அரணார் பூஜை செய்துவார் மலர் எடுத்து சிவனார் பூஜை செய்துவார் அல்லி மலர் தான் எடுத்து அரணார் பூஜை செய்வதற்கு பிரம்மரிசி பாலகனோ கையாளை மலரெடுத்தா காம்பலைக்கு போகும் என்று நகத்தாலே மலரெடுத்தா நசுங்கி அங்கே போகுவென்று பிரம்மரிசி பாலகனோ மலர்களை கைட்டு பறிச்சமானா காம்பு அழகி
போகும். நம்ம காம்பு நசுங்கிரும்ல. ஆமா, நகத்துல எடுத்தோம்னா நசுங்கி வெம்பி போகும். நம்ம விஷம் பட்டு வம்பி போவோம். ஏமனா மனுஷன் நீசன் எல்லாம் பாரு. அம்மா சண்டால பாதி நீசன் நல்லாவா மனிதன்? ஆமா நீசன். அவன் தொட்ட இடம்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அம்மனே யாரு தொட்ட இடம்? மனுஷன் மனுஷன் மானிட்டரு நீ. அம்மா அதனால கையாலே மலர் எடுத்தால் காம்பழகி போகும், அம்மையா நகத்தாலே மலர் எடுத்தால் நசுங்கி வெம்பி போகும் என்று ஆமண்ணே எங்க பிரம்மரீதி பாலகனோ தங்க நேல துரண்டி கொண்டு தானே எங்க மலர் எடுத்தான் பொன்னாலை துரண்டி கொண்டு பொன்னாலை துரண்டி கொண்டு புகழுடனே மலர் எடுத்தா மலர்களையும் பறித்து கொண்டு பிரம்மரேசி பாலகனோ ஆதிவெள்ளி கையிலே ஓட்டமாக ஓடி வந்து ஆண்டவன் தான் பகவானுக்கு ஆண்டவன் தான் பகவானுக்கு தினமும் பூஜை செய்தார். காலையில சூரியன் உதிக்கும் முன்னே ஞாயிறு கதிரானது உதற்கதற்கும் முன்னதாக நேரா அரண்மனையை விட்டு கங்கை கரைக்கு வருவார். ஆமா எப்பவும் வந்துருவாரு. ஆமா, கங்கை கரையிலே குளித்து முடித்து தானபானங்களை எல்லாம் செய்து முடித்து எல்லாம் போயிட்டு வந்து குளிச்சு முடித்து காவி வேட்டி சிரசு வெட்டியெல்லாம் கட்டி நெத்தி நிறைய திருநீற்று பட்டையை போட்டு கழுத்துல உத்தராஜம் மாலையும் போட்டு உத்தராஜ கொட்டையும் போட்டு நேரா நந்தவனத்துக்கு வருவாரு. டெய்லி வருவாரு. ஆமா தினமும் வருவாரு. தினமும் வந்துருவாரு. காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்ததான் மலர்கள் எல்லாம் விரியுமா. அதிகாலையிலே அந்த மலர்களை பறித்து வைத்துக் கொண்டு ஆதிவெள்ளி கைலாசத்திலே பகவானுக்கு அனுதினமும் 6 விதமான பூஜைகளையும் செய்து வருகின்றார். நடக்கும்ல பூஜை. அதாவது என்னென்ன பூஜை எல்லாம் 6 விதமான பூஜை. அதிகாலையில அதாவது என்ன காலசந்தி காலசந்தி உதய மார்த்தாண்டம் மத்தியானம் விழா பூஜை ஆமா உச்சி காலம் மத்தியானம் போல சாயலச்சை சாயங்காலம் அர்த்த சாமம் அதாவது ராத்திரி அடைக்க போகும்போது ஆமா அதாவது காலசந்தி அப்படிங்கிறது என்ன காலையில செங்கதிரவன் உதிக்கும் முன்னதாகவே அவருக்கு பூஜை நடக்கும் அதிகாலை அதான் காலசந்தி. அம்மா உதய மார்த்தாண்டம் அப்படின்னா சூரியன் உதித்து கொஞ்சம் ஒரு 6-7 மணிக்கு மேல வந்து பாப்பாரு. ஆமா அப்ப காலையில சுவாமிய அபிஷேகம் முடிக்கணும். காலசந்தியில உதய மார்த்தாண்ட பூஜையில டீ காபி குடிப்பல்ல, அதே மாதிரி சுவாமிக்கு ஏதாவது ஒரு சின்ன இனிமை வச்சு சாமி கும்பிடுறது. சுக்கு தண்ணிய வச்சு ஆமா. விழா பூஜை எப்படின்னா அரிசி வாங்கி கொடுத்து சாமிக்கு 10 மணிக்கு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி. அதுக்கு பிற உச்சி காலம் மத்தியானம் 12 மணிக்கு வடை பாயாசத்தோட சாப்பாடு. ஆமா. அது பிற சாயலச்சை. ஆமா, சாப்பிட்டு முடிச்ச உடனே நட சாத்திடுவாங்க பெரிய பெரிய சிவாலயங்கள்ல சாத்திடுவாங்க. அது பிற 4 மணி 5 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆமா, அப்பதான் திறப்பாங்க. திறந்து சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் முடித்து அப்போ ஒரு டீ காபி சாப்பிடுற மாதிரி சுக்கு தண்ணி. ஆமா. இரவு ஒரு 8-9 மணிக்கு ஆமா என்ன ஆகும்? டிஃபன் முடிக்கணும்ல. டிஃபன் காலையில நைட்டு டின்னர்னு. ஓ நைட் டின்னர்லனே. அன்னதானமா. ஆமா. இரவு 8-9 மணிக்கு அர்த்ததாம பூஜை. 12 மணிக்கு வைக்க முடியாதல்லவா, அவர் உறங்கணும்ல பகவானோ. அதனால அர்த்ததாம பூஜையை முடித்து இப்படி 6 விதமான பூஜைகள். காலசந்தி, உதய மார்த்தாண்டா, விழா பூஜை, உச்சி காலம், சாயலச்சை, அர்த்தசாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான பூஜைகளையும் கைலாசத்திலே பிரம்மரிஷி பாலகன் பகவானுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். காலையில தினமும் அவருக்கு எந்திரிச்சுக்கிறது வேலை. குளிச்சு முடித்து நந்தவனத்துல வந்து மலர்களை எடுப்பாரு. பகவானுக்கு போய் பூஜை செய்வாரு. காலையில 3 மணிக்கு எந்திப்பாரு. ஆத்துக்கு அங்கிட்டு போயிட்டு வந்து குளிப்பாரு. குளிச்சுட்டு பூ எடுப்பாரு, பூஜை செய்வாரு. இதுதான் அவருக்கு என்னாலும் உள்ள பழக்கம். பொண்ணு இருட்டா இருக்கும் காலையில. அப்படி பல வருடம் பகவானுக்கே பூஜை செய்தார்.
பூஜை செய்தார் இப்படி செய்து வரும் நாளையில செய்து வரும் நாளையில பிரம்மரிதி பொன்னூரேகி இரண்டு நல்ல பேர்கள் வந்தார்களும் ஒரு நாள் தினமதியில மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில சாப்பிட்டே தான் இலைப்பாரு தான் போலங்கள் தான் தரித்து பிரமஞ்ச கட்டிலே அமுகதொளி மித்தை மேலே மாடர் மல்லிகை மித்தையிலே பிரம்மரேது பாலகனோ அமர்ந்திருக்கும் வேலையிலே பொன்னூரேகி பெண்ணவளோ கணவனுக்கு முன்னாலே காலடியில் வந்து நின்று ராஜமன்னா ராஜமன்னா ஏகிலிய வார்த்தைகளோ ராஜமன்னா பகவானோட அருளாலே சொத்துருக்கு சுகமிருக்கு பொன்னிருக்கு பொருளிருக்கு மண்ணிருக்கு மனையிருக்கு செல்வபாலம் தான் இருந்தோ பகவானோட அருளாலே குறையதுவும் இல்லாமல் வாழ்ந்து வரும் காலத்தில மண்ணிருந்து என்ன செய்ய நானே இருந்து என்ன செய்ய மனையாள குழந்தை இல்லை குழந்தை இல்ல கவலையது குழந்தை இல்ல கவலையது கொடுங்கவளை ரொம்ப கொண்டு கவலையது கவலை ரொம்ப உண்டு பொன்னுருகி பின்னவளோ பாதகதி சண்டாளி ஆண்டிய நாடிக்கலேனோ அந்த நேரம் பேசினேனோ பிச்சை கேட்டு வந்தவர் பின்னவர சொல்லேனோ கொத்தை நானும் குறைத்தேனோ பிள்ளைகளே தலையதில் அடித்தலையே ஆதாயில பிள்ளைகளே பாவினானும் ஜண்டாளி பாவினானும் ஜண்டாளி தையில கொட்டினேனோ ஜண்டாளி வட்டதில ஓட்ட சாதம் வாரி உங்க குழந்தையில இளையதில போட்ட சாதம் எடுத்து உங்க முதல இல்லை மழை பெய்த முத்தத்திலே பாவினாலும் ஜண்டாளி மழை
கையோடு ஆடி வெடிக்க முதலை இல்லை எங்கனவ ராஜமன்னா கத்தரிக்க தோட்டத்திலே காய் பறிக்க முதலை இல்லை கத்தரிக்க தோட்டத்தில நானும் சண்டாளி காய் பறிக்க பாலனில்லை பூசணிக்க தோட்டத்தில பூ பறிக்க முதலை இல்லை எங்கனவ ராஜமன்னா என்ன பாவம் நாமல் செய்தோ இதுவரைக்கும் குழந்தை இல்லை அரி கூடைக்கும் தேங்காயிலே அதகத்தி சண்டாளிக்கு அரி கூடைக்கும் தேங்காயிலே கையேந்த முதலை இல்லை பெண்ணானவ என்ன செஞ்சா கணவரிடத்துல ஆமா ஒரு குழந்தை வரம் இல்லையே கைலாசத்துல பகவானுக்கெல்லாம் நம்ம பூஜை செய்துகிட்டு இருக்கோம் என்ன நேரமும் பகவானுக்கே பூஜை செஞ்சா நமக்கு ஒரு குழந்தை எப்ப மண்ணா பிறக்கும் பிரம்மரிஷி பாலகனிடத்திலே பொன்னூருக்கு பெண்ணனவாது கைலாசத்திலே பகவானுக்கு அல்லவா பூஜை செய்து கொண்டு இருக்கோம் என்ன நேரமும் பகவானுக்கெல்லாம் பூஜை செய்தியா நம்மளுக்கு சொத்து இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு நாடு இருக்கு நகரம் இருக்கு இருக்கீங்களா அப்படி இருந்தோம் ஆமா நம்மளுக்கு எதுக்கு சுவாமி முதலை வரம் இல்ல நீங்க பூசை பண்ண போய்கிட்டே இருந்தா முதல்ல எப்படி மண்ணா இருக்கும் நம்மளுக்கு எதற்கு குழந்தை பாக்கியம் இல்ல அந்த சிவபெருமான்ட்ட தான் நீங்க கேட்கணும் அப்படின்னு குழந்தை இல்லாத கவலையினால என்ன பொன்னூருக்கு பெண்ணானவ கண்ணீரை வடிக்கா கவலையுடன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் கண்ணீரை முசு முசுன்னு வடிக்கா கவலையோட மன்னம் பஞ்சன மெத்தையில படுத்திருக்காரு மல்லாக படுத்திருக்காரு ஆமா காலடியில வந்து நின்று முகத்தை பார்த்து பேசல காலடியிலே வந்து நின்று காலுக்கு இடையில பார்த்து பேச ஒரு குழந்தை இல்லாத கவலையினால அழுது புலம்பி கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கின்றார் அதனால கணவரோட இடத்துல மதலை இல்லாத கவலையினால இன்னும் என்ன வார்த்தைகளை சொன்னார் தெரியுமா ஏ என்கனவா ராஜமன்னா என்கனவா ராஜமன்னா எனக்கு வைத்த ரதகிலேயே என்னுடைய வார்த்தைகளோ பாத வழி போற போது பார்த்ததொரு ஜனங்கள் எல்லாம் பாதகத்தி வராருங்க கால வழி போற போது கண்டதொரு ஜனங்கள் எல்லாம் கண்டதொரு ஜனங்கள் எல்லாம் என்ன சண்டாளி வராருங்கோ சண்டாளி வராருங்க மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தார் பேசுதார் மலடி பட்டம் மாறுவதப்போ மக்களோடு சேர்வதப்போ மலடி பட்டம் கேட்கும் முன்னே மலடி பட்டம் கேட்கும் முன்னே மாண்டுட்டாலும் குத்தமில்லை மலடி பட்டம் கேட்கும் முன்னே மாண்டுட்டாலும் குத்தமில்லை இருசி நல்ல இருசி என்று இறுதி நல்ல மலடி என்று என்றோ என தரலாம் பேசுவாரே இறுதி பட்ட மறுவதப்பா என தரோடு தருவதப்பா இறுதி பட்டம் கேட்கும் முன்னே இறந்துட்டாலும் குத்தமில்ல முதல்ல இல்ல கவலையாது பொன்னுரைக்கு பெண்ணவள்கோ கண்ணீர வடிக்காளே கவலையுடன் புலம்புதாளே என்கனவ ராஜமன்னா முதலை வரம் இல்லை என்று இல்லை என்று மாய கண்ணன் எழுதினாரோ மாய கண்ணன் எழுதினாரோ
கை குழந்தை இல்லை என்று கடவுள் எழுதினாரோ மாடுது தடைத்தூரான மந்த இலக்காலோ வெள்ளாடு தடைத்தூரான வெளியில காலமாரோ கொக்கருவ தடைத்தூரான குளத்தாங்கரை காலாரோ நான் பாவி தடைத்தேனாடு பாவி நானும் தடைத்தேனான் பாங்கனரே தஞ்சமையோ வடிக்காளே பொன்னோரேகி பின்னவளோ கவலையோடம் புலம்புதாளே பார்த்துட்டானே பிரம்மரீசே பிரம்மரேதி பாலகனோ பொன்னூரேகி இடமதியில பொன்னூரேகி இடமதியில ஆறுதலை கூறுவான பொன்னுரைக்கு பெண்ணானவ குழந்தை இல்லாத கவலையினால கண்ணீரை வடிக்கா கவலையோட புலம்புனா எமளுக்கு எதுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்ல பாதகத்தி பாதவழி போற போது என்ன பார்த்த ஜனங்கள் எல்லாம் பாதகத்தி வராருங்க சால வழி போற போது கண்டதொரு ஜனங்கள் எல்லாம் அதோ சண்டாளி வராருங்க என்ன மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுகின்றார் மலடி வராங்க அப்படிங்காங்க சொல்லுவாங்கல்ல மலடி பட்டம் கேட்கும் முன்னே நான் மாண்டுட்டாலும் குத்தம் இல்ல ஆமா குழந்தை இல்லைன்னு வை மலடி மலடிம்பாங்க இருசி இருசி என்றே நாம் இனத்தார் எல்லாம் பேசுகின்றார் எனக்கு இருசி பட்டம் மாறுவதப்பா நான் இனத்தாரோடு சேர்வதப்பா எப்ப மன்னா எப்போ நான் இருசி பட்டம் கேட்கும் முன்னே பாதகத்தி சண்டாளி நான் இறந்துட்டாலும் குத்தம் இல்ல குத்தமே இல்ல நீங்க பாட்டு சும்மா இருக்கேன் எனக்கு தான் வருத்தமே இருக்கு அம்மா அதனால என்ன நம்மளுக்கு குழந்தை இல்லாத கவலையை விட எனக்கு கொடுங்கவலை இருக்கு மன்னா ஆமா நம்மளுக்கு பின்னதாக அம்மா பகவானுக்கு பூஜை செய்வதற்கு நம்மளுக்கு குழந்தை இல்லையா வேணுமன்னா உங்களோட முடிஞ்சிடக்கூடாதுல்ல உங்களோட முடிஞ்சிடக்கூடாது என்னது முடிஞ்சிடக்கூடாது பூஜை செய்யற வேலை ஆமா அதனால என்ன பகவானுக்கு கைலாசத்திலே நாம பூஜை செய்து கொண்டிருக்கோம் ஆமா அதனால என்ன இந்த பாருங்க நம்மளுக்கு பின்னதாக கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை வர வேணும்ல மன்னா அப்படின்னு இன்னைக்கு நீங்க பகவான் இடத்துல பூஜை வைக்கும் பொழுது பகவான் கிட்ட கேட்டுட்டு வாரீங்க அவர்கிட்ட முறையிடுதீங்க அவர்கிட்ட கேக்குங்க நம்மளுக்கு குழந்தை வர இருக்கா இல்லையா பகவான் இடத்துல கேட்டோம்னா பகவான் நம்மளுக்கு தருவாரு கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை தரும் அதனால என்ன இன்னைக்கு பூஜைகளை முடித்து பகவான் இடத்துல குழந்தை வரத்தை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லாமோ அவரோ ஆட்டும் என்று சம்மதித்து செங்கோலி தத்தத்திலே ஏதொரு நேரத்திலே உதைக்கு முன்னே அரணார் உதயமாகும் முன்னே எங்கோதி சத்தத்திலே பிரம்மரிசி பலகனோ அழகாக எழுந்தரித்து அரண்மனையை விட்டளவோ அன்புடனே பயணமாகி கங்கை நல்ல கரையதியிலே ஈத்தமாடு மாத்துடித்து திருநாட்டு காப்பணிந்தார் மாடி மாத்துடித்து நாட்டு கப்பணிந்த நந்தவனம் தன்னதியில ஓடி ஓடி மலர் எடுத்து உடையவன பூஜை செய்ய அள்ளி மலர் தான் எடுத்து அரணார் பூஜை செய்வதற்கு செவ்வரளி மலர் எடுத்து சுவனார் பூஜை செய்வதற்கு மலர்களை பறித்து கொண்டு கைலாசம் தன்னதற்கு வாரானே பிரம்மரிசி கைலாசம் தன்னதற்கு
பூஜைகள அழகுடனே தான் நடத்து அர்த்ததாம பூஜையில பகவானுக்கு முன்னாலே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அடியனோட வார்த்தைகளோ ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அடியேன் பகவானே பரம்பொருளே அகிலாண்ட கொடி நாயக பிரம்மாண்ட கொடி ஈஸ்வரா 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 உலகை காக்கும் உமையவனே பகவானே பரம்பொருளே பரம்பொருளே உங்களோட கிருபையால ஆமையா எனக்கு எந்த குறையும் இல்ல 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 அதாவது ஆமா மண்ணால குறையில்ல மண்ணு குறை இல்ல ஆ? இல்ல பொண்ணால குறையில்ல ஒண்ணுலயே எனக்கு குறை இல்ல. அடுக்கு மாடி செல்வத்துல குறைவில்ல இல்ல இல்ல எனக்கு பெஞ்சாதிக்கும் குறைவில்ல ஆமா ஒண்ணு ஒரே ஒரு பொண்டாட்டி தான் இருக்கா ஒண்ணுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா இருக்கா ஆமா ஆனா இத்தனை செல்வ வளங்களும் இருந்து என்ன எனக்கு பின்னதாக உங்களுக்கு பூஜை வைப்பதற்கு எனக்கு ஒரு பாலகன் இல்லையா 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 பகவானே எனக்கு பெரிய கவலையா இருக்கு ரொம்ப கவலையா இருக்கு ஆமா என் சந்ததிக்கு அடுத்து எனக்கு பின்னதாக உங்களுக்கு பூஜை செய்வதற்கு ஆமண்ணே கைலாசத்துல ஆள் இல்லையா இல்லையே இல்லையே மன்னா அப்படின்னு ஐயா கணவருக்கு முன்னால கடவுளுக்கு முன்னால கடவுளுக்கு முன்னதாக நின்று கொண்டு ஆமா பிரம்மரிதி பாலகன் சொன்னாரு ஆமையா அப்பந்தான் கடவுள் மனதுல நினைக்கிறாரு என்ன நினைக்கிறார் நம்ம பிரம்மரிதி பாலகன் ஆமா அவனுக்கு குழந்தை வர வேண்டும்னு கேட்காம இல்லையே நம்மளுக்கு பூஜை வைப்பதற்கு ஆள் இல்லையா அப்படி இல்ல கவலைப்பட வருத்தப்படுதான் ரொம்ப வருத்தப்படுதாரு நம்ம மன வருத்தம் இருக்க யாருக்கு அதனால என்னன்னு நம்ம பொன்னூறு ஏழுக்கும் ஆமா பிரம்மரிதி பாலகனுக்கும் குழந்தை வரத்தை கொடுக்கணும் கொடுக்கணும்ல ஆ? ஆமா பொண்ணுரிக்கு நம்ம குழந்தை வரம் கொடுத்துறணும் கண்டிப்பா கொடுத்தே தீரணும் அப்படின்னு பகவான் நினைக்காரு அப்படின்னு பகவான் மனையில நினைத்து ஆமண்ணே என் மகனே பிரம்மரிஷி பிரம்மரிஷி அதாவது ஆமா இந்த கைலாசத்திலே கன்னி முளையில அன்னி மூலையில அதாவது என் மூத்த மகனாகிய கணநாத கணபதி அங்க போயிருக்கான் அரச மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கின்றான் ஆமா ஆ? இருக்காம்ல என்ன முளையில அரச மரத்துக்கு கீழே கன்னி முளையில ஆமா அந்த கன்னி முளையில அரச மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கும் ஆதி மூல கணபதிய அவையா நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும் 48 நாள் ஒரு மண்டலம் ஆமா 48 நாள் ஒரு மண்டலம் என்னெல்லாம் தெரியுமா என்ன நட்சத்திரங்கள் 27 ஒரு நட்சத்திரம் 27 ஆ? ஆமா அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணின்னு சொல்லக்கூடிய ஆமா ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் உள்ள 27 நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்கலாம் ராசிகள் 12 ஒரு ராசி 12 அப்போ என்ன 27 12 27 ஆமா நவக்கிரகங்கள் 9 9 இதை எல்லாத்தையும் சேர்த்தனமா மொத்தம் 48 நாள் ஒரு 48 நாள் ஆமா. ஒரு மண்டபம் ஒரு மண்டலம் ஆமா இந்த 48 நாளுக்க என்ன பிரம்ம முகூர்த்தத்துல அமையா அதாவது அதிகாலை 4 மணில இருந்து 6 மணிக்கு முன்னதாக அதான் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஆமா ஆமா என்ன செய்யணும் என்ன செய்யணும் குளித்து முடித்து முடித்து ஈரதால கலையாம அம்மண்ணே ஆ? ஆமா ஈர சேலையோட ஆமா இந்த அரச மரத்தை 48 நாள் இங்க சுத்தி வரணும் அரச மரத்தை சுத்தி வரணும் யாரு சுத்தி வரணும் பொன்னூரிக்கு பொன்னூரிக்கு அமையா அப்படி சுத்தி வந்தாலானா ஆமா ஆமா யாரு கிருபையால யாருக்கு இருவையால ஆ? யாருக்கு இருவையால ஆதிமலை கணபதியோட கிருபையால அப்பா நான் தராட்டல மாமா அவர் கொடுப்பாரு ஆமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு என்னன்னு பிரம்மரிசி இடத்திலே பகவான் சொல்லாமோ அமையா ஒரு ஆட்டம் என்று சம்மதித்தே ஆட்டம் என்று சம்மதித்தே பிரம்மரிசி பொன்னுரேகே ரெண்டு நல்ல பேர்கள் வந்தா கைலாசன் நதியிலே பிரம்ம முகூர்த்த வேளையிலே குளித்து அங்கே தானம் செய்து ஈரசல கலையாம கைலாசம் தன்னதியிலே கன்னி மூலை இடமதியிலே அரசடி விநாயகரை அரசடி விநாயகரே அடிபணிந்த வாராரு அரசடி விநாயகரை நாயகரே அரசடி விநாயகரை பொன்னுரைக்கு பின்னவளோ 48 நாள் வரைக்கும் வரையோ என்ன செய்தாளானா செய்தாளானா சுற்றி சுற்றி வராளே வாராளே
திருமாளு சுகைசன் திருமகன திருமகன அரசடி விநாயகர விநாயகரு புன்னுரைக்கு பின்னவளோ 38 நாள் வரைக்கும் ஒரு மண்டல காலமாக அடிவணிந்து வரபோது கடவுளோட கிருபையாலே என்ன என்ன நடக்குதானா நாள் ஒரு மண்டல காலமாக ஆமா அரசடி விநாயகரை அடிபணிந்து சுற்றி சுற்றி வந்தா பாருங்க ஆமா அந்த அரசடி விநாயகருடைய அருளாலும் ஆண்டவன் சிவபெருமானுடைய கிருபையாலும் 48 நாள் இவ சுத்தி முடித்து ஒரு மண்டல காலம் நிறைவு பெற்றது பாருங்க பகவானுடைய அருளால 48 நாள் சுற்றி வந்த கடவுளுடைய கிருபையால ஆமா பொன்னுரைக்கு பெண்ணானவ என்ன எப்படி இருக்கா தெரியுமா எப்படி இருக்கிறா நன்றியுடன் குளிமறந்தாள் 40 நாள் பூமரா முதல் குளிமறந்தா முன்னோரேகி பெண்ணவளோ அன்று முதல் குளிமறந்தே அன்று முதல் குளிமறந்தே 60 நாள் கர்ப்பமானா அன்று முதல் குளிமறந்தே 60 நாள் பகவரேகி பெண்ணவளோ 9வது மாத்தையிலே போல போல சுழலுவாள 10வது மாத்தையிலே 10வது மாத்தையிலே பரிபூரண கற்பமான பொன்னோரேகி பெண்ணவளோ பரிபூரண கர்ப்பமான கடவுளோட அருளாலே பொன்னோரேகி பெண்ணவளோ அடிவெடிய வயருளைந்து அடிவெடிய வயருளைந்து நான் குழந்தை பெற்றெடுத்தா பெண்ணவளோ பாலகனை பெற்றெடுத்தா பெற்றெடுத்த குழந்தையதா தொப்புள் கோடி தானறுத்து குழுப்பாட்டி நீராட்டி நீலவர்ண காப்பு மேட்டா வாரி மேல கையில் எடுத்தா வாரி மேல கையில் எடுத்தா வலது கண்ண முத்தமேட்டா வாரி மெல்ல கையில் எடுத்தா
என்று பூமியேற விட்டமான பொற்பாத நோகம் என்று தோழதில தொட்டில் கட்டு துடையதில நடைபாதது மார்பதில தொட்டில் கட்டு மடி மீது நடைபெறத்து முன்னோரேகை பெண்ணவளோ பிரம்மரீதி பாலகனோ பெற்றெடுத்த குழந்தையத்தான் அழகாக வளர்த்துவார் கடவுளோட கிருபையால பொன்னூருக்கு பெண் கொடியாளுக்கு மாதம் 10 சென்று 300 நாட்கள் கழிந்து 300 நாள் கழிஞ்சுதானே குழந்தை பிறக்கும். 300 நாளும் கழிந்து பொன்னூருக்கு பெண் கொடியால் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. ஆமா, பெற்றெடுத்த குழந்தையை தரையிலே விட்டோமானால் தண்டைக்கால் நோகும், பூமியிலே விட்டோமானால் பொற்பாத நோகும். ஆமா, தோளதிலே தொட்டில் கட்டி துடையதிலே நடைபெறட்டு, மார்பதிலே தொட்டில் கட்டி மடி மீது நடைபெறட்டு குழந்தையை செல்லமாக வளர்த்து வருகின்றார். அப்படி வளர்த்து வரும் நாளையில குழந்தை பிறந்து 16 நாள் ஆச்சு. 16 நாள் ஆச்சு. அப்படி 16வது நாளையில குழந்தைக்கு பெயர் உடைக்க வேண்டும் என்று இந்த பொன்னூருக்கு பெண்ணவளும் பிரம்மரிசி பாலகனும் குழந்தைக்கு பெயர் உடைக்க வேண்டும் என்று அதாவது கடவுளோட அருளால குழந்தை பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரச மரத்தை சுற்றி 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 வந்து குழந்தை பிறந்திருக்கு. அரச மரத்தை சுத்தி வந்து பிறந்திருக்கு. அதனால அரசு மகன் என்றும் அரசு மகன் சிவபெருமான் கிருபையால அருளால கிடைத்ததுனால அரசு மகன் சிவகொழுந்து. அரசு மகன் சிவகொழுந்து பேரு அரசு மகன் சிவகொழுந்து. ஆமா, குழந்தைக்கு பேர் உடைக்க வேண்டும் என்று ஆமா அரசு மகன் சிவகொழுந்து. ஆமா, சிவகொழுந்து என்றே அவன் 3வது வயதில காது குத்தி காதுக்கு தான் கிடைக்க மாட்டார், கைக்கு தங்க காப்பு போட்டார், கால்களுக்கு கொலுசும் போட்டார். 4வது வயதிலே அரசமாக சிவகொழுந்து. சிவகொழுந்து நடந்தோண்டி ஆடுவானா சிவகொழுந்து. செல்லமாக சிவகொழுந்து அவன் 5வது வயதிலே அழகாக வளர்ந்து வாரா வயதிலே அரச மகன் சிவகுழந்தைக்கு வயது 5 ஆச்சு. எத்தனை? 5 வயசு ஆயிருக்கு சிவகுழந்தைக்கு. எல்லா ஊர்லயும் போனா நம்மளுக்கு அன்பளிப்பு செய்வாங்க, மாலைகள் போடுவாங்க. மாலையெல்லாம் உனக்கு என்னடா மாலை வாடி போகண்டா, பட்டு சால்வ உனக்கு தேவை இருக்கும், கிழிஞ்சு போகண்டா. அதனால உனக்கு மாலையும் தேவையில்ல, பட்டு சால்வையும் தேவையில்லடா. உனக்கு புண்ணியத்தை நான் உனக்கு கொடுக்கண்டான்ட்டு அது தமிழ்நாட்டுல இல்ல கர்நாடகால கூட்டு போய் 21 தெய்வத்தையும் பார்க்க வச்சு கூட்டு வந்திருக்காரு. சும்மா வாசல்ல என்னைய மட்டும். ஆமா, சாமியார் நல்லவன் நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்க. அவர் கூட இந்த வருது அவங்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு டிக்கெட் இன்னைக்கு டூரிஸ்டுக்கு. எனக்கு இன்னும் 3 வருஷம் சுட்டு தான் சொல்லி அப்பதான் உனக்கு தெரியும் ஜாமியாரை பத்தி. அதான் கேக்க. ஆமா, ஜாமியார் நல்ல ஜாமியார் நல்லங்க. உன்னைய கூட்டிட்டு போயிருக்காரு, எங்களை கொண்டு வந்து போட்டு கொள்ளுங்க. துட்டு கட்டா இல்ல இல்லங்க. அடுத்த வருஷம் ஜாமியார் சொல்லி உனக்கு ஒரு டிக்கெட்.
இருக்கு டூர் போகும்போது அதுக்கு அடுத்த உங்களுக்கு பூரா ஒண்ணுமே இல்லாம கூட்டிட்டு வர. ஆமா ஆமாண்ணே. இன்னும் இருக்க தண்டி அடிச்சுக்கிடலாம்ல. அதான் போல எங்க தேரடியான் தொடல லேஸ் மாதிரி கிடையாது. கிடையாது இல்ல. சொல்லி வரம் கொடுக்கும் ஜோதி. ஐயா. வாக்கு சொன்னா தப்பாகாது, வரம் கொடுத்தா பொய்யாகாது. பொய்யாகாது. ஆமா. அதனாலதான் பாருங்க நம்மளுக்கு நிறைய புண்ணியங்களை சேர்த்து கொடுத்திருக்காரு. ஆமையா. ஆமா. அதனால தேரடியானுடைய வாசல்ல நம்ம சிவன் இணைந்த பெருமாள் என்ன செஞ்சாரு? என்ன செய்கிறார்? அதாவது சிவகுலந்தானவருக்கு 5 வயதாச்சு ஆயிடுது. அந்த 5 வயதுல என்ன அழகாக வளர்ந்து வருகின்றான். 6, 7, 8, 9, 10 வயதாச்சு. எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு? பல கலைகளையும் படித்து 10 வயதுல பல கல்விகளையும் படித்து முடித்து கூடு விட்டு கூடுவாயார் குரல் வித்தையெல்லாம் படிச்சு வச்சிருக்காரு. பல கணக்குகளையும் படித்து வருகிறார். அப்படியே யாரு? நம்ம பொன்னூரைக்கு பெற்ற மகனாகிய அரசு மகன் சிவகுழந்துக்கு வயது 16 ஆச்சு. ஆயிடுது. அரும்பு மீச குறும்பு பார்வையா இருக்காரு. அதனால என்ன 16 வயதுல அரம்பு மீது குறும்பு பார்வை. அமசாமி. ஆனா பிரம்மரிசி பெற்ற மகனாகிய என்ன அரசு மகன் சிவகுணந்தானவ அம்மையா அப்பா கிட்ட சொல்லுறாரு. என்ன சொல்லுகிறார்? ஏப்பா ஏ பொன்னுரையே என்ன பத்தப்பா? ஆமா பிரம்மரிசி பாலகன் இடத்துல என்ன நீங்க கைலாசத்துல பகவானுக்கு அனுதினமும் 6 விதமான பூஜைகளை செய்து கொண்டிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் பூஜையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வயசு அதிகமாயி போச்சு. ஆயிடுது. அதனால இனிமே உங்களால கடவுளுக்கு பூஜை செய்ய முடியாது. உங்களுக்கு முடியாதப்பா, உங்களுக்கு வயசு ஆயிருக்கு. அம்மா அதனால என்ன இனிமே உங்களுக்கு பதிலாக கைலாசத்துல கடவுளுக்கு பூஜை செய்வதற்கு நான் போறேன்பா. நான் போறேன்பா. என் மகனே சிவகுழந்தே. குழந்தை பகவானுக்கு பூஜை செய்வதற்கு சும்மா இல்லப்பா. 6 வித பூஜைகளும் அனுதினமும் மாறிடாம தவறிடாம ஆமா செய்து வரணும். 6 வித பூஜைகளை நித்தமும் செய்யணும். அம்மா நேரம் தப்பிடவே கூடாது. ஒரு நேரம் விட்டுற கூடாதப்பா. அம்மா அப்படி தப்பிட்டா பகவான் கோபப்படுவாரு. ஏதாவது சாபத்தை கொடுத்துருவாரு. அந்த கவலை உங்களுக்கு எதுக்குப்பா? நீங்க பெத்த மகனா? அம்மா நீங்க எப்படி பகவானுக்கு 6 விதமான பூஜைகளை செய்தீங்களோ அதே மாதிரி நானும் செய்து வருவேன்ப்பா. அம்மா என் மேல உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் பகவானுக்கு பூஜை செய்தேன் அப்படின்னு என்னன்னு பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய பொறுப்பை அம்மையா அப்பா கிட்ட இருந்து யாரு வாங்குதா? யார் மகன் வாங்குதாரு? நம்ம அரச மகன் சிவகுழந்து வாங்குதாரு. வாங்கி கொண்டு என்ன செஞ்சாரு தெரியுமா? நம்ம பிரம்மரிசி பெற்ற மகனாகி அரச மகன் சிவகுழந்தானவ ஆதித்தனார் உதிக்கும் முன்னே அரணார் உதயமாக முன்னே விடியதொரு தாமத்திலே செங்கோடி தத்தத்திலே அவசரமா பயணமாகி அரண்மனை தான் கழிந்து அன்னம் போல நடந்து ஆசார கைகள் வீசி நடந்து ஆதார கைகள் வீசி எங்க வரறானா மரிதி பெற்ற மக அரச மகன் சிவகுழந்து கைக்கு வராரு. கங்கை நல்ல கரையதியில சீத்தமாடி மாத்துடித்து நீட்டு கப்பணிந்து நந்தவனந்தன்னதற்கு ஓடோடி வரானு. பெற்றமாக முன்னுருகி பெற்றமாக அரசு மகன் சிவகுழந்து நந்தவனந்தன் நதியில ஓடி மலரெடுத்த யவனார் பூஜை செய்ய அல்லனை மலர்தான் எடுத்த கடவுள் பூஜை செய்துவார். சுவரளி மலரெடுத்த யவனார் பூஜை செய்துவார். அள்ளி மலர்தான் எடுத்து அரணார் பூஜை செய்துவார். பிரம்மரிசி பெற்ற மக அரசு மகன் சிவகுழந்து பகவானுக்கு பூஜை செய்ய நந்தவனந்தன் கையாள மலர் எடுத்தார்.
என்று நகத்தாலே மலர் எடுத்தான் அதுக்கு எங்க போகும் என்று தங்க நல்ல துரண்டி கொண்டு தானே அங்கே மலர் எடுத்து பொன்னாலே துரண்டி கொண்டு புகழுடனே மலர் எடுத்தான் தங்க நல்ல குடலைகளை மலர்களையும் பறித்து கொண்டு மறந்தவன் அந்த ஆண்களேந்து ஆதி வெள்ளி கையில கைதான் ஆதி வெள்ளி கையில கைதான் ஆரத மகன் வாரானே சுவாமி ஆதி வெள்ளி கையில ஆரதமாக வந்தளவோ பகவானுக்கு முன்னாலே பார்த்தாரி பகவானோ ஏன் மகனே நீ யாரப்பா நான் தான் சிவகுழந்து பகவானே ஆ? உன் ஊர் என்ன ஊரு அவனுக்கு அவன் சொல்ல மாட்டான் உன் பேர் என்ன பேருப்பா அதையும் சொல்ல மாட்டான் ஏ இல்லப்பா அவன் வெக்கப்படுதான் ஆ, என்ன பண்ணிட்டு இருக்க குளிக்காம வந்து நிக்கான் அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா என்ன என் மகனே நீ யாரு யாரப்பா அப்பந்தான் கடவுள் இடத்துல சொல்லுதான் என்ன சொல்லுகிறான் அரசு மகன் சிவகுழந்தை ஆமையா சுவாமி மாமி உங்களுக்கு அனுதினமும் பூஜை செய்து வந்த அம்மா பிரம்மரிசி பாலகன் முன்னுருகி பெண்கொடியால் பெற்ற பாலகன் ஆமண்ணே நான் தான் அரசு மகன் சிவகுழந்தை நான் தான் சிவகுழந்து இனிமே எங்க அப்பாவுக்கு பதிலாக அம்மா கைலாசத்துல உங்களுக்கு பூஜை செய்வது நான் தான் அதனால அம்மா எங்க அப்பாவுக்கு வயதாகி போனதுனால ஆமையா எங்க அப்பாவுடைய வேலைகளை பொறுப்பை நான் எடுத்து நான் செய்தேன் என் சிரத்துல கொண்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமையா அதனால இல்ல இனிமே நான் தான் உங்களுக்கு பூஜை செய்ய போறேன் ஆமண்ணே அப்படின்னு என்ன அம்மா கடவுளோட இடமதியில அரசு மகன் சிவகுழந்தை பகவானுக்கு முன்னால அதி கையிலாதம் தன்னதியில ஆறு வேத பூஜைகளை ஆறு வேத பூஜைகளை அழகாக செய்து வாரா ஆண்டவன் தான் பகவானுக்கு பிரம்மரேதி பெற்ற மகன் பிரம்மரேதி பெற்ற மகன் ஆரத மகன் சிவகுழந்தை ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் தான் பகவானுக்கு ஆண்டவன் தான் பகவானுக்கு பூஜைகளை செய்து வாரா பிரம்மரிஷி பெற்ற மகனாகிய அரசு மகன் சிவகுழந்தானவர் ஆமையா கைலாசத்திலே பகவானுக்கு என்ன அப்பாவுக்கு பின்னதாக 6 விதமான பூஜைகளையும் செய்து வருகிறான். ஆமா அணுவளவு தப்பிடாம செய்தான் காலசந்தி, ஆமா உதய மர்த்தாண்டம், ஆட்டம் விழா பூஜை, ஆமா உச்சி காலம், காலம் சாயலச்சை, அச்சை அர்த்த சமம். அதாவது இல்ல பகவானுக்கு 6 விதமான பூஜைகளும் அனுதினமும் மாறிடாம ஈசனுக்கு கைலாசத்திலே செய்து வருகின்றான் அரசு மகன் சிவகுழந்து. அப்படி ஒரு நாளும் விடாம தினமும் அதிகாலை 3-3:30 மணிக்கு எந்திப்பாரு. எந்திரிச்சு முடிச்சு நேரா எங்க போவாரு? கங்கை கரைக்கு போவாரு. குளித்து முடித்து மாத்துடித்து திருநாற்று காப்பணிந்து நந்தவனத்துக்கு வருவாரு. தங்க துரண்டி கொண்டு மலர்களை பறித்து தங்கத்தாலே செய்த பூக்கூடை இருக்கு பாருங்க. அந்த பூக்கூடையில மலர்களை எல்லாம் வரைத்து வைத்து கொண்டு நேர கைலாசத்திற்கு வந்து என்ன கடவுளுக்கு 6 விதமான பூஜைகளை செய்துகிட்டு இருக்காரு. தினமும் செய்து வராரு. அப்படி செய்து வரும் பொழுது இப்படி பல நாளா பல வருடம் அரசு மகன் சிவகுழந்து அரணார் பூஜை செய்து வாரோ சிவகுழந்து ஆனவர் சிவனார் பூஜை செய்து வார நெடுநாள்
பகவான் பூஜை செய்தார். அப்படியே இருக்கின்ற நாளையில ஒரு நாள தினமதிலே வந்த பகவானோ மனதிலே என்னுதாரு 16 வயசு பாலகன் தான் அரசு மகன் சிவகுழந்து. ஆனா நம்ம மேல எவ்வளவோ அன்பும் பாசமும் பக்தியும் கொண்டு ஒரு வேளையும் நம்மளுக்கு நேரம் தவறாமல் தப்பிடாம 6 வித பூஜைகளையும் செய்துகிட்டு வராரு. சிவபெருமானுக்கு சிவகுழந்து மேல ஒரு பக்தி வருது, ஒரு அன்பு ஒரு பற்றுதல் வருது. வந்துரும்ல எதற்கு 2 பேரும் 16 வயசு பாலகன், சின்னஞ்சிறு பாலகன், சின்ன பையன். காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சாப்ல. ஆமா, நைட்டு படுக்கிறதுக்கு 12 மணி ஆகுது. அதனால அனுதினமும் மாறிடாமல் ஆண்டவன் பகவானுக்கு பூஜை செய்து கொண்டு வர பொழுது பகவானுக்கு யாருக்கு மேல நம்ம அரச மகன் சிவகுழந்துக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. அன்பும் பற்றுதலும் உருவாகுது. அப்பதான் பார்த்தா இதற்கு அடுத்தாலும் கடவுள்கிட்ட பேசணுமானா முதல்ல சிவகுழந்தை இடத்துல உத்தரவு கேட்கணும். அப்படி நம்ம பகவான் கிட்ட போய் பேசலாமா? தேவாதி தேவேந்திரனும் இருந்தாலும் கூட கடவுளை போய் பார்க்கணுமானா சிவகுழந்தை கிட்ட என்ன கேட்கணும்? உத்தரவு கேட்கணும். யார கூப்பிட்டாலும் சரி சிவகுழந்துன்னு முதல்ல பகவான் கூப்பிடுதாரு. அம்மா தேவாதி தேவேந்திரனே வந்து நின்றாலும் சரி, ஆமா அரசு மகன் சிவகுழந்தை எடுத்துட்ட உத்தரவு கேட்ட பின்னாடிதான் பகவானை போய் பார்க்க முடியும், பார்க்க விடுவாங்க. அப்ப தேவாதி தேவேந்திரன் மனதில நினைக்கான், இந்த பகவான் முன்னாடி எதற்கு எடுத்தாலும் இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய நம்மளை தானே கூப்பிடுவாரு. எப்பவும் நம்மளை தானே கூப்பிட்டாரு. தேவர விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட தானே பேசுவாரு. நம்ம தானே சொன்னாரு. இப்ப என்ன நம்மள கண்டுக்க மாட்டேக்காரு. நம்மகிட்ட சொல்லாம என்ன அவங்கிட்ட சொல்லுதாரு. எதற்கு எடுத்தாலும் சிவகுழந்தை கூப்பிடு, ஆமா சிவகுழந்தை கேளுன்னு சொல்லு, சிவகுழந்தை கூப்பிடு அப்படின்னு எதற்கு எடுத்தாலும் சிவகுழந்தலா கூப்பிடுதாரு. ஆமா அப்படின்னு யாருக்கு? தேவாதி தேவேந்திரனுக்கு சிவகுழந்தை மேல கொஞ்சம் பொறாம வருது. வந்துடத்தானே செய்யும். நம்மளோட பெரிய ஆளா இருக்கான், நம்மள இருந்து ஒரு சிங்க கூட எல்லாம் சாப்பிட்டுதான். அதனால இந்த தேவாதி தேவேந்திரனுக்கு அரச மகன் சிவகுழந்தை மேல கொஞ்சம் பொறாம வருது. எதற்கடுத்தாலும் கடவுள் சிவபெருமா சிவகுழந்தை கூப்பிடுதாரு. அதனால சிவபெருமான் இடத்துல சிவகுழந்தைக்கு அவ பேரு வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் பகவான் சிவனாரானவர் சிவகுழந்தை மறந்து மீண்டும் நம்மள தேவேந்திரனை அழைப்பாரு, பழையபடி நம்ம கிட்ட வந்து சேருவாரு அப்படின்னு தேவாதி தேவேந்திரன் மனதிலே கர்வத்தை கொண்டார். அதனால சிவகுழந்தை பழகனே சிவகுழந்தை பழகனே மன்னாரோட பூஜையை தான் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவேந்திர ஒரு நாள் தினமதியில சாமாதி தாமம் போது சாமரையிலே குழங்காதாம போது சாம வேளையிலே அஞ்சு தின்றான் நெஞ்சருக்கும் கொடி போட்டா கொடியருக்கும் புதிய சம வேளையிலே தேவாதி தேவேந்திர செஞ்சேவல் வடிவம் கொண்டா செஞ்சேவல் வடிவம் கொண்டா எங்க எங்க வரானா தேவலோட சத்தம் கேட்டு அரசு மகன் சிவகுழந்து பதறி எங்க முழிக்காரு சிவகுழந்து பாலகனோ பதறி எங்க முழிக்காரு சிவகுழந்து பாலகனோ பதறி எங்க தான் முழித்து சிவகுழந்து பாலகனோ ஓட்டமாக ஓடிவாரா முடிக்கலையே அந்தவனம் வராது மலர்கள் ஒன்றும் விரியலையே என்ன செய்வாய் அது செய்வோம் என்னாத எண்ணமெல்லாம் மனமதில என்னதானே
கொஞ்ச நேரம் படுத்திருந்து மலர்கள் விரிந்ததுக்கு அப்புறம் மலர்களை பறிச்சுக்கிட்டு கைலாசத்துக்கு போகலாம். கொஞ்சம் பேர் பிடிக்கிட்டு கங்கையில போய் குளிச்சுட்டு மலர் எடுப்பு வந்து அப்படின்னு மனதிலே நினைத்து அரளி மூட்டுல மேல போட்டிருக்க பரிமுறை துண்டு எடுத்து கீழே விரிச்சாரு. கையில கொண்டு வந்திருக்க பூக்கொடையை தலைக்கி வச்சாரு. கொஞ்ச நேரம் கண்ணு அசந்துட்டாரு. கண்ணு அசரவும் ஆதித்தன் உதயமாகி விட்டார். அரணார் உதயமாகி விட்டது. பதறி முழித்தான். நேரம் அதிகம் ஆயிருச்சே, நம்ம என்ன செய்யலாம்? முகத்துல சூரிய வெயில் படுது, சுள்ளுன்னு அடிக்கி அப்பதான் முழிச்சு பாக்குறேன் என்ன சூரிய அடிக்கணும். உடனே மலர்களை பறித்து கொண்டு கைலாசத்திற்கு ஓடி வந்தான். பார்த்தார் ஆண்டவனாய் சிவபெருமா, என் மகனே சிவகுழந்தை, அதாவது எனக்கு கால தந்தி பூஜையை நீ மறந்ததுனால இனிமே எனக்கு நீ பூஜை செய்ய வேண்டாம். கையில ஆவாது போது. அப்படி எனக்கு பூஜை செய்ய நீ வரணுமானா நீ நினைத்து 12 வருட காலம் தவம் இருக்கணும். அப்படி தவம் இருந்து வந்தையானா தவத்தினுடைய பயனாக உனக்கு பூஜை செய்யக்கூடிய அருளை நான் கொடுப்பேன், தருவேன் அப்படின்னு பகவான சொன்ன போது ஆட்டும் என்று சம்மதித்து அரசுமாக சிவகுழந்தை கைலாசன் நன்னதியிலே ஈசனிய மூலையிலே சட்டநாதம் வரையிலே 12 வருட காலம் பாரதவம் செய்வாங்க. பாரதவம் செய்வாங்க. 12ஆம் வருடத்திலே ஆண்டவன் தான் பகவானோ மரிதி பெற்ற மக சுமக சிவகுழந்தை முன்னாலே பகவானோ வரபோதே ஆத்தார சிவகுழந்தை ஆண்டவனே பகவானே அரசுமாக வார்த்தைகளோ பகவானே பரம்பொருளே, நீங்க சொன்ன மாதிரி 12 வருடம் நான் தவம் இருந்துட்டேன். அதனால இனிமே நான் உங்களுக்கு பூஜை செய்வதற்கு கைலாசத்துக்கு நான் வாரேன். அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமா, என் மகனே சிவகுழந்தை, நீ இனிமே எனக்கு பூஜை செய்ய வேண்டாம், கையிலைக்கு வேண்டாம்டா அப்படின்னு சொல்லவா? பகவானே எனக்கு பூஜை செய்ய வேண்டாம்னு சொல்றீங்க. பகவானே என்ன செஞ்சாரு? ஆவி சேர்த்து அணைச்சாரு. என் மகனே சிவகுழந்தை, சொல்றத கேளு. அதாவது நீ எனக்கு காலதந்தி பூஜையை மறந்ததுனால பூலோகத்துல சிவன் இணைந்த பெருமாளாகவும் நீ போய் பூலோகத்துல போய் அமர்ந்திருந்து உனக்கு தேவையான 1008 தேவதைக்கும் அண்ணாவி சிவன் இணைந்த பெருமாளாக உனக்கு வரத்தை தாரு. நீ சிவனாயிரு, நான் சிவனா இருக்கேன். அது அப்படின்னு ஆண்டவன் பகவான் வரமதை கொடுக்கும் பொழுது ஆட்டும் என்று சம்மதித்தே 1008 தேவதைக்கும் அண்ணாவி சிவபெருமாள் மாதியில் அரசுமாக மாதியில் சிவகுழந்தை சிவனடைந்த பெருமாளாய் வேலையான வேலையாய் விளையாட சமயம் ஐயாய் மத்தியான மதியம் போல நேரடிய வாசலில சிவனடைந்த பெருமாளாய் பேச்சு பிரம்மராசுதையாய் அம்பிகை பூவமாலா எங்க பூமாதேவி பெற்ற பால பொண்ணு
மச்சானோட செல்ஃபா எடுத்துட்டாம்பா. அடியாத கண்ணி நானாச்சு.